بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إذا جاء نصر الله والفتح ورأيت الناس يدخلون في دين الله أفواجا فسبح بحمد ربك واستغفره إنه كان توابا صدق الله العظيم. وعن أبي حفص عمر بن الخطاب رضي الله عنه أنه قال سمعت رسول الله صلى الله عليه وسلم يقول إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى فمن كانت هجرته إلى الله ورسوله فهجرته إلى الله ورسوله ومن كانت هجرته لدنيا يصيبها بامرأة ينكحها فهجرته إلى ما هاجر إليه أو كما قال صلى الله عليه وسلم. رواه الإمام البخاري في باب كان كيف بدء الوحي إلى رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் முழுலத்தையும் படைத்து பராமரித்து நிர்வாகம் செஞ்சு ஆட்சி செய்யக்கூடிய அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். சலாத்தும் சலாமும் ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வாழ்க்கையை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், இன்னும் கியாமத்துடைய நாள் வரை யாரெல்லாம் அன்னாருடைய வாழ்க்கையை பின்பற்றுவார்களோ அப்பேற்பட்ட முஸ்லிமான முஃமினான ஆண்கள், பெண்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. ஜும்ஆவின் கடமை நிறைவேற்றுவதற்காக வேண்டி மஸ்ஜிதில் இஅ்திகாஃபுடைய நியத்துடன் அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் என்னென்ன விடயங்களை எடுத்து நடக்குமாறு ஏவிக்கிறானோ அத்துணை விடயங்களையும் வாழ்க்கையில் ஏன்றியால் எடுத்து நடக்குமாறும், என்னென்ன விடயங்களை செய்ய வேண்டாம் அவைகளை செய்வதன் மூலமாக ஒரு மனிதன் துனியாவுடைய வாழ்க்கையிலும் நஷ்டவாளியாகுவான், மூத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய வாழ்க்கையில நிரந்தரமான நஷ்டத்தை சந்திப்பான் என்பதாக கூறியிருக்கிறானோ அத்துணை விடயங்களையும் வாழ்க்கையில் முற்றுமுழுதாக விலகி தூரமாகி அல்லாஹ்வை மாத்திரம் பயந்து தக்வாவுடன் வாழ்ந்து கொள்ளுமாறு முதலாவதாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். இத்தகுல்லாஹ். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு மனிதனுடைய வாழ்க்கையை துனியால தந்தது வெறுமனே ஆகிரத்துடைய வாழ்க்கைக்கு தயார் செய்வதற்காக வேண்டி மாத்திரம்தான். துனியால எவ்வளவு காலம் வாழ்றோம் என்றது சாதனை அல்ல, நான் மௌத்தா போகக்கூடிய நேரம் அல்லாஹ் கிட்ட எதை கொண்டு போறேன் என்றதுதான் சாதனை. இன்னைக்கு எங்க எல்லாரோட லட்சியமும் கோலும் நான் உலகத்தில் எப்படி வாழ்றேன் என்றது மட்டும்தான். நான் துனியால எப்படி சாதிச்சிருக்கிறேன், நான் துனியால எவ்வளவு முன்னேறி இருக்கிறேன், ஏன்னா துனியாவுடைய முன்னேற்றம் எந்த அளவு இருக்குது என்றதை பார்க்கிறமே ஒழிய மூத்துக்கு பின்னால நான் அல்லாஹ் கிட்ட கொண்டு போறதுக்காக வேண்டி எதை சேர்த்து வச்சிருக்கிறேன், என்னத்தை நான் சம்பாதிச்சு வச்சிருக்கிறேன் என்று பார்க்கக்கூடிய மக்கள் பூமிக்கு மேலால ரொம்ப குறைவாக வாழ்ந்துட்டு இருக்கிறோம். சகோதரர்களே, பெரியார்களே, துனியாவுடைய வாழ்க்கைன்றது வெறுமனே நான் வந்தேன், வாழ்றேன், ஏதோ கொஞ்ச நாள் இருப்பேன், பின்னால மௌத்தா போய்த்துருவேன், அதோட என் வாழ்க்கை முடிஞ்சன்ற கன்செப்ட் ஒரு முஸ்லிம்ட கன்செப்ட் இல்ல. ஒரு முஸ்லிம்ட கன்செப்ட் என்னது, நான் எதை செஞ்சாலும் பரவாயில்ல, ஏண்டா அல்லாஹ் என்னைய கொண்டு திருப்தி அடைகிறானா என்று பார்க்கறது தான் ஒரு முஸ்லிம்ட கன்செப்ட். ஒரு துனியாதாட கன்செப்ட் தான், நான் எது நடந்தாலும் பரவாயில்ல, துனியால சந்தோஷமாக இருக்கணும், துனியால ஆரோக்கியமாக இருக்கணும், துனியால முன்னேற்றத்தை காணணும், துனியாவுடைய வாழ்க்கையில என்னைய 4 பேர் மதிச்சு நான் சந்தோஷமாக இருக்கணும், மௌத்துக்கு போற எது நடந்தாலும் பார்த்துக் கொள்வோம் அல்லாஹ்வோடு என்று வாழ்றது துனியாதாட கன்செப்ட். ஆனா ஆகிரத்துடைய ஃபோக்கஸ், ஆகிரத்துடைய சிந்தனை உள்ளவரே, அவருடைய எல்லா நிலைமைகளையும் அவர் சம்பாதிக்கிறது, அவர் குடும்ப வாழ்க்கை நடத்துறது, அவருடைய செலவழிப்பு, அவருடைய இன்கம், அவருடைய எக்ஸ்பென்சஸ் எல்லாமே அவர் எதை ஃபோக்கஸ் பண்ணுவாருண்டா, ஏண்டா ரப்பனைய பார்த்து சந்தோஷப்படுறானா, எனக்கு அல்லாஹ் தந்த நிஅமத்தை நான் அல்லாஹ்வின் பக்கம் நான் செலவழிக்கிறேனா, எனக்கு அல்லாஹ் தந்த ஒவ்வொரு நிஅமத்தையும், அது என்னுடைய ஆரோக்கியமாக இருக்கலாம், என்னுடைய செல்வமாக இருக்கலாம், என்னுடைய குடும்பமாக இருக்கலாம், எதையெல்லாம் அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறானோ அத்தனையும் நான் ஆகிரத்தை ஃபோக்கஸ் பண்ணி வாழ்றேனா இல்லைன்னா துனியாவை ஃபோக்கஸ் பண்ணி வாழ்றேனா என்று சிந்திக்கிறது என்னோட பொறுப்பாக இருந்துட்டு.
சகோதரர்களே, பெரியார்களே, அந்த அடிப்படையில் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு ஆகிரத்துடைய வாழ்க்கையில ரப்ப திருப்திப்படுத்துறதுக்காக வேண்டி, அல்லாஹுடைய பொருத்தத்தை அடையணும் என்பதற்காக வேண்டி துனியால் அல்லாஹ் பல கடமைகள் அல்லாஹ் தந்து அனுப்பியிருக்கிறான். தொழுகை எடுத்துக்கொண்டா நானும் நீங்களும் அது ஒரு கடமையாக பார்க்கிறோம். ஆனா அது உலகத்துல யாருக்கும் செய்யலாம், எவருக்கும் செய்யலாம், முழு பேருக்கும் சக்தி இருக்குது. நோயாளியாக இருந்தாலும் ஒரு தொழணும், அதுக்கு எந்த ஒரு எக்ஸ்கியூஸும் கிடையாது. நோம்பு பிடிக்கிறாரே, யாரு பிடிக்கணும் யாரு பிடிக்க தேவையில்ல என்ற விதிவிலக்கு இருக்குது. ஜகாத் யாருக்கு கடமை யாருக்கு கடமை இல்ல, எப்படி கொடுக்கணும் என்ற அத்தனையும் நாங்க படிச்சு வச்சிருக்கிறோம். அதே போலதான் வருடத்துக்கு ஒருக்க வரக்கூடிய ஹஜ்ஜுடைய சம்பவம். சுப்ஹானல்லாஹ், முழு உலகமும் ஆயத்தமாகுது. முழு உலகத்திலிருந்து மக்கள் போறாங்க. எப்படி போறாங்க? லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் என்ற தல்பியாவோட மக்கள் போகக்கூடிய அந்த காட்சியை பார்க்கக்கூடிய ஒவ்வொரு உள்ளமும் செல்லுது, நானும் ஹஜ்ஜி செய்யணும், எனக்கும் ஹஜ்ஜுடைய பாக்கியம் கிடைக்கணும். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல் ஹஜ்ஜுல் மப்ரூர் லைஸ லஹுல் ஜஸாஉ இல்லல் ஜன்னah. சொன்னாங்க, ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜுடைய கூலி சொர்க்கத்தை தவிர வேறொன்றும் கிடையாது. இன்னொரு ரிவாயத்ல சொன்னாங்க, அல் ஹஜ்ஜு அலா அரஃபா. சொன்னாங்க, ஹஜ் என்றது அரஃபா தான். அந்த அரஃபால இருக்கிறவரே அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவது. சொன்னாங்க, யாருடைய ஹஜ்ஜி ஏற்றுக்கொள்ளப்பட்டு அவர் திரும்பி வாராரோ அன்றைய நாள் பிறந்த பிள்ளையை போல திரும்பி வாரார். சகோதரர்களே, பெரியார்களே, அவ்வளவு சிறப்புகள் வழங்கப்பட்ட ஹஜ்ஜி ஜிஹாதுக்கு பின்னால சிறந்த ஒரு அமல் என்பதாக வந்திருக்குது. உலகத்துல வாழக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிம்ட உள்ளத்திலே மீக்குது, நானும் ஹஜ்ஜி செய்யக்கூடிய பாக்கியம் கிடைக்கணும். அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்குவான். சகோதரர்களே, பெரியார்களே, அந்த இடம் என்றது ஆச்சரியமானது. ஃபீஹி ஆயாத்தும் பையினாத், குர்ஆன் சொல்லுது, அங்க நாங்க பல அத்தாட்சிகளை வச்சிருக்கிறோம். ஒவ்வொரு உள்ளத்திலே மீக்குது, எனக்கு ஹஜ்ஜுடைய பாக்கியம் கிடைக்கணும், நானும் அரஃபால நிக்கணும், நானும் மினாவுக்கு போகணும், நானும் முஸ்தலிஃபால நிக்கணும், நானும் தவாஃப் செய்யணும், நானும் சஃபா மர்வால ஓடணும் என்ற ஆசை ஒவ்வொரு உள்ளத்திலே மீக்குது. ஆனா எப்படி போறது? பெரிய எக்ஸ்பென்சஸ், பெரிய செலவு, அமௌண்ட் கூட. சகோதரர்களே, பெரியார்களே, அந்த கவலைப்படக்கூடிய உள்ளத்துக்கு இந்த இஸ்லாம் அந்த கவலையை போக்கக்கூடிய வழிகளையும் இஸ்லாம் சொல்லி தருது. ஹஜ்ஜுக்கு போ ஆசை, உண்மையான நியத் இருக்குது, ஹஜ்ஜுக்கு போகணும், ஹஜ்ஜுடைய கடமை நிறைவேற்றணும், எனக்கும் அல்லாஹ் பாக்கியம் தரணும். சகோதரர்களே, பெரியார்களே, நாங்க இன்றைக்கு உலகத்துல எல்லாத்துக்கும் நியத் வைக்கிறோம். நான் இது அடைவேன் என்ற நியத் வச்சிருக்கிறேன், நான் துனியால் எவ்வளவு பெரிய அந்தஸ்துக்கு போவேன் நியத்திக்குது, நான் நாளைக்கு இந்த வேலையை செய்வேன் நியத்திக்குது. உள்ளத்துல என்ன மீக்குது? இன்டென்ஷன் நீக்குது. ஆனா எங்க உள்ளத்துல உண்மையிலே நாங்க கை வச்சு கேட்போம், எங்கட எத்தனை பேருக்கு உண்மையிலேயே ஹஜ்ஜி செய்யணும் என்ற நியத் உள்ளத்துலதாக குறைஞ்சது? வசதி இல்ல, எனக்கிட்ட பெரிய ஏற்பாடு இல்ல, எனக்கிட்ட பெருசா ஒன்றும் இல்ல, ஆனா உள்ளத்துல நியத் இருக்குது. சகோதரர்களே, பெரியார்களே, உலமாக்கள் எழுதுறாங்க, யாருக்கிட்ட உண்மையான நியத் உள்ளத்துல இருக்குமோ, நானும் ஹஜ்ஜி செய்யணும், எனக்கும் ஹஜ்ஜுடைய பாக்கியம் கிடைக்கணும் என்ற நியத் யார் உள்ளத்தில் இருக்குதோ அவருக்கு அல்லாஹ் பூர்த்தியான ஹஜ்ஜுடைய நன்மையை கொடுப்பானா. எந்த ஒரு சதமும் செலவில்லை, எந்த ஒரு ரூபா கூட செலவில்லை, ஆனா வெறுமனே இன்டென்ஷன் மட்டும்தான். உள்ளத்துல என்ன வைக்கிறாரு? நான் ஹஜ்ஜி செய்யணும். சகோதரர்களே, பெரியார்களே, இது யாருக்கு வசதி இல்லை அவருக்கு, யாருக்கு எந்த ஒரு ஏற்பாடும் இல்லை அவருக்கு. ஆனா இன்றைக்கு எப்படி மாறுதுன்னு கேட்டா நிலைமை, எல்லா வசதியும் செஞ்சு வச்சிருக்கிறாரு. தன்னுடைய மகண்ட திருமணத்துக்கு 35 லட்சம் வச்சிருக்கிறாரு, தன்னுடைய மகளுடைய திருமணத்துக்கு சல்லி சேர்த்து வச்சிருக்கிறாரு. சகோதரர்களே, பெரியார்களே, வீணான செலவுக்கு சல்லி சேர்த்தவரு வீணான செலவுக்கு செலவழிக்கிறதை விட அவர் ஹஜ்ஜிக்கு போறது கடமைன்றதை மறந்துடப்படாது. ஹஜ்ஜிக்கு போறது கடமை, அது ரெண்டாவது. அதை எப்படியும் செய்யலாம். சொன்னாங்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நிக்காஹ் என்றது பெரிய செலவுல செய்யப்படுறதல்ல, பெரிய கோடி கணக்கு பெரும் லட்சக்கணக்கு செலவழிச்சு செய்ய வேண்டிய தேவை கிடையாது. ஆனா அது சிம்பிளாக செஞ்சு முடிக்கலும். இஸ்லாம் தான் உலகத்துல நிக்காஹ் என்றதை லேசாக்கி வச்சுச்சு. ஆனா அந்த நிக்காவுக்காக வேண்டி ஹஜ்ஜுக்கு எந்த அளவு செலவழிதோ அதை விட பெரிய அமௌண்ட்டை சேர்த்து வச்சிருக்கிறாரு. சொல்றாரு, ஹஜ்ஜிக்கு போறதுக்கு ஏற்பாடு இல்லை, இன்னும் இல்லை, உங்களுக்கு ஹஜ்ஜி கடமை, அந்த அமௌண்ட்டை பாஸ் பண்ணிட்டீங்களா, நீங்க ஹஜ்ஜி செய்யணும். நிக்காவை சிம்பிளாக செஞ்சிருங்க, பிரச்சனை இல்லை.
சகோதரர்களே பெரியார்களே, முதலாவது சொல்றாங்க, உள்ளத்துல எண்ணம் எந்த அளவுக்கு உறுதியாக இருக்குமோ, எந்த அளவுக்கு அந்த நம்பிக்கை உள்ளத்துல இருக்குமோ, நானும் ஹஜ்ஜு செய்யணும் என்ற கவலையோடு இருக்கிறாரே, எண்ணம் உறுதியாக இருக்குது, அவருக்கு ஹஜ்ஜு செஞ்ச கூலி கிடைக்கும். வசதி வந்தா ஹஜ்ஜு செய்யணும் என்றதை மறந்துடக்கூடாது. கூலி கிடைக்கும், ஆனா கூலி என்றது வேற, அந்த அமலை செய்யறதுன்றது வேற. அந்த அமல் கட்டாயம் பொறுப்பில் இருக்கும், ஆனா அதற்குண்டான கூலி கிடைச்சிட்டு இருக்கும். இதுவரைக்கும் உள்ளத்துல நீயத்து இருக்கும் வரைக்கும் என்பதாக சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சகோதரர்களே பெரியார்களே, ஹஜ்ஜுக்கு போ வக்சத் இல்ல, ஏற்பாடு இல்ல, உள்ளத்துல என்ன மீக்குது சொன்னாங்க, ஹஜ்ஜுடைய கூலி பூர்த்தியாக கிடைக்கும். இரண்டாவது சொன்னாங்க, ஒரு மனிதர் என்ன செய்யறாரு, அவரோட வீட்டுல இருந்து மஸ்ஜிதுக்கு வராரு. ஹஜ்ரத் அபூ உமாமா ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்றாங்க ஹதீஸ. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு மனிதர் மஸ்ஜிதுக்கு வராரு, வரக்கூடிய எண்ணம் அவரோட மஸ்ஜிதுல இருந்து நடக்கக்கூடிய இல்முடைய மஜ்லிஸ்ல இருந்து நான் எதையாவது ஒன்றை படிக்கணும், இல்ல எனக்கு டீக்கக்கூடிய ஒரு அறிவை மார்க்க சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒன்றை நான் யாருக்காவது படிச்சு கொடுக்கணும் என்ற எண்ணத்துல மஸ்ஜிதுக்கு வராரு. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த எண்ணத்துல யாரு மஸ்ஜிதுக்கு வாராரோ பூர்த்தியான ஒரு ஹஜ்ஜுடைய நன்மை அல்லாஹ் கொடுப்பான். சகோதரர்களே பெரியார்களே, உள்ளத்துல கை வச்சு கேட்டு பார்ப்போம், நானும் நீங்களும் எத்தனையோ மஸ்ஜிதுகள்ல, நானும் நீங்களும் மிக்கக்கூடிய எத்தனையோ மஹல்லாக்கள்ல ஃபிக்ஹுடைய வகுப்பு நடக்குது, தஃப்ஸீருடைய கிளாஸ் நடக்குது, தஜ்வீதுடைய கிளாஸ் நடக்குது, உலமாக்களை வச்சு படிச்சு கொடுக்கறாங்க. ஏன் அடுத்தோடு எனக்கு மஸ்ஜிதுக்கு நடந்து வரையிலும் ஏன் மஸ்ஜித் நடக்கக்கூடிய வகுப்பு இது, நான் இதுக்கு வாரதும் இல்ல, அதை பத்தி யோசனையும் இல்ல, மார்க்கத்தை படிக்கணும் என்ற சிந்தனை கூட சொட்டு இல்ல, ஆனா ஏன் உள்ளத்துல ஏண்ட வாய் சொல்லுது நானும் ஹஜ்ஜுக்கு போகணும் என்று சொல்லி. சகோதரர்களே பெரியார்களே, சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு மனிதர் மஸ்ஜிதுக்கு வாராரே, வரக்கூடிய நேரம் எண்ணத்தோட வாராரே, மஸ்ஜித்லேக்கு நடக்கக்கூடிய இல்முடைய ஹல்கால நான் கலந்து கொள்வேன், தஜ்வீதுடைய ஹல்கால நான் கலந்து கொள்வேன், எனக்கு அதுல உட்காரேலும் ஒரு 20 நிமிஷம் அரவர் நான் உட்கார்ந்து நான் அந்த மஜ்லிஸ்ல இருந்து ஏதோ ஒரு விஷயத்தை நான் வாழ்க்கையில படிச்சு கொள்றேன், எனக்கு படிக்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்குது. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பூர்த்தியான ஹஜ்ஜுடைய நன்மை அல்லாஹ் அவருக்கு வழங்குவான் என்பதாக சொன்னாங்க. மூணாவதாக சொன்னாங்க, நானும் நீங்களும் அமல் செய்யறதுக்கு ஆசுள்ள மக்கள் அல்லாஹ் நம் அனைவரையும் மாத்துவானாக. மூணாவதாக சொன்னாங்க, ஒரு மனிதர் தன்னுடைய வாழ்க்கையில இமாம் ஜமாத்துக்கு வுது செஞ்ச நிலைமையில மஸ்ஜிதுக்கு வாராரு, வுது செஞ்ச நிலைமையில மஸ்ஜிதுக்கு வந்து வுது செய்யல, வுது செஞ்ச நிலைமையில மஸ்ஜிதுக்கு வாராரு, மஸ்ஜிதுக்கு வந்து ஃபர்தான தொழுகை இமாம் ஜமாத்தோட தொழுறாரு. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இஹ்ராம் கட்டி ஹஜ்ஜி செஞ்ச ஒரு ஹாஜ்ஜுடைய நன்மையை அல்லாஹ் பூர்த்தியாக அவருக்கு நசீபாக்குவான் என்பதாக சொன்னாங்க. சகோதரர்களே பெரியார்களே, நானும் நீங்களும் இன்றைக்கு ஏன் உங்களோட லைஃப்ல எத்தனையோ விஷயங்களை பிளான் பண்ணிருக்கிறோம். இந்த நேரத்துக்கு இந்த வேலையை நான் செய்வேன், இந்த நேரத்துல இந்த வேலையை நான் செய்வேன், உள்ளத்துல கை வச்சு கேட்போம், ஏன் 5 நேரம் இமாம் ஜமாத்தை நான் பிளான் பண்ணிருக்கிறேனா? எந்த நிலைமை வந்தாலும் சரி, எந்த சிச்சுவேஷன் வந்தாலும் சரி, என்னுடைய இமாம் ஜமாத்துடைய ஃபோக்கஸ் என்னோட லைஃப்ல எந்த அளவு தூரம் நான் பார்த்து வச்சிருக்கிறேன். நாங்க எது நடந்தாலும் முதலாவது மிஸ் பண்றதே இமாம் ஜமாத் எங்கட வாழ்க்கையில. எது நடந்தாலும் சரி, நான் ஒரு திருமண வீட்டுக்கு போறேன், ஒரு மையத்து வீட்டுக்கு போறேன், ஒரு வெடினுக்கு போறேன், ஒரு ஜனாசாவுக்கு போறேன், நான் எங்க போனாலும் நான் முதலாவது மிஸ் பண்றதே என்ற இமாம் ஜமாத்தை தான். ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யாரு வுது செஞ்ச நிலைமையில மஸ்ஜிதுக்கு வந்து இமாம் ஜமாத்தோட தன்னுடைய தொழுகைய வாழ்க்கையை தொழுகிறாரோ அவருக்கு ஹஜ்ஜுடைய நன்மை என்பதாக சொன்னாங்க. வெறுமனே தொழுறது மட்டும் இல்ல, அவர் உள்ளத்துல எண்ணம் இருக்கணும், அவர் உள்ளத்துல அந்த எதிர்பார்ப்பு இருக்கணும், அவர் உள்ளத்துல அந்த எண்ணம் இருக்கணும். இமாம் ஜமாத்தோட தொழக்கூடிய பலர் இருக்கிறாங்க, ஆனா ஏதோ எல்லாம் தொழுறாங்கன்றதுனால தொழுகிறோம். இல்ல, ஷைத்தான் பிடிக்கக்கூடிய இடம் எண்ணத்துல வந்து பிடிக்கிறான். ஏன் தொழுகிறோம்? யாருக்கு காட்ட தொழுகிறோம்? இல்ல, உள்ளத்துல வரணும். இல்ல, நான் ரப்புக்காக வேண்டி தொழுகிறேன், அல்லாஹ்வுக்காக வேண்டி தொழுகிறேன், என்னுடைய உள்ளம் அந்த நன்மையை கிடைக்கணும் என்ற இன்டென்ஷன்ல நான் தொழுகிறேன். சகோதரர்களே பெரியார்களே, சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யார் இமாம் ஜமாத்ல பேணுதலாக இருப்பாரோ அந்த இன்டென்ஷன் அவருக்கு பூர்த்தியாக இருக்குது உள்ளத்துல. அவருடைய உள்ளம் சொல்லுது, நான் ரப்புக்காக வேண்டி அந்த அந்த பாக்கியத்தை அடையறதுக்காக வேண்டி தொழுகிறேனாக இருந்தால், சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பூர்த்தியான இஹ்ராம் கட்டிய ஹஜ்ஜுடைய நன்மையை அல்லாஹ் அவருக்கு கொடுப்பான் என்பதாக சொன்னாங்க. நாலாவதாக சொன்னாங்க, சகோதரர்களே பெரியார்களே, உலகத்தில் இருக்கக்கூடிய இன்றைக்கு முஸ்லிம்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு அடிப்படையான காரணம் இதுதான்.
அடிப்படையான காரணம் இதுதான். கொஞ்சம் காலங்களுக்கு முன்னால மேற்கத்தியவாதிகள் வெஸ்டர்ன் வேர்ல்டு என்று சொல்றோமே, இவங்களோட ஒரு மஷூரா நடக்குது உலகத்துல. அந்த மஷூரால வச்சு முடிவு செய்யறாங்க, இந்த முஸ்லீம்களை நாங்க இல்லாமல் ஆக்கணும் என்ற என்ன செய்யணும், இந்த முஸ்லீம்களை நாங்க எப்படியாவது அடியோடு இல்லாம ஆக்கணும், அவங்களை என்ன செய்யணும், அடியோடு இல்லாம பேச்சு வரக்கூட சொன்னார். இல்ல அவ்வளவு கஷ்டப்பட தேவையில்ல, அவங்களோட ஸ்ட்ரென்த்தை உடைச்சிட்டா சரி, அவ்வளவுதான். அதுக்கு என்ன செய்யலாம்? ஒருத்தர் எழுமி சொன்னாரு, எனக்கு 2 விஷயம் உள்ளத்துல தோணுது, இது 2 செஞ்ச வேண்டாம் முஸ்லிம்களோட ஸ்ட்ரென்த் இல்லாமல் ஆக்கலாம். சொன்னாங்க என்ன கருத்து? சொன்னாங்க முதலாவது கருத்து என்னன்னு கேட்டா, இந்த முஸ்லிம் சமூகத்தை குர்ஆனை விட்டும் தூரமாக்கிட்டோம் என்றா, இந்த முஸ்லிம் உம்மத்தை குர்ஆனை விட்டும் தூரமாக்கிட்டோம் என்றா இவங்களோட ஸ்ட்ரென்த் உடையும், அல்லாஹ்வோட இருக்கக்கூடிய தொடர்பு குறைஞ்சிரும். இது நாங்க செய்ய வேண்டிய முதலாவது வேலை. சகோதரர்களே, பெரியார்களே, இந்த முயற்சியில வெற்றி அடைஞ்சாங்க. இந்த முயற்சி இன்றைக்கு எந்த அளவு தூரம் என்று கேட்டா, நாங்க ஒவ்வொருத்தரும் எப்படி மாறிட்டோம் என்று கேட்டா, குர்ஆனை புறவைக்கு படிக்கலாம், இப்ப துனியாட அறிவை கொடுப்போம் என்ற அளவுக்கு மாறி இருக்கிறோம். குர்ஆனுடைய அறிவு என்றது இப்ப கட்டாயம் இல்ல, அதை எப்பயும் படிக்கலாம். ஆனா இப்ப நாங்க இந்த எஜுகேஷன் சிஸ்டத்தை நான் குறையாக பேசல, அதை தூக்கி வச்சுட்டு வாழ்றோம். ஆனா குர்ஆன் அறிவை கொடுக்க மறந்துட்டோம் என்றதனால எந்த அளவு தூரம் இன்னைக்கு நிலைமை மாறி என்று கேட்டா, அநேகமான முஸ்லிம்கள் கூட, அநேகமான சகோதரிகள் பெண்கள் இன்றைக்கு எந்த அளவு பேசுறாங்கன்னு கேட்டா, ஒரு ஏத்திஸ்ட் எப்படி பேசுவாரோ அதை போல பேச ஆரம்பிக்கக்கூடிய காலகட்டத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஒரு ஏத்திஸ்டுடைய வார்த்தை என்னது? எனக்கு இந்த உலகத்துல எந்த ஒரு கடவுளும் எந்த ஒரு ரப்பும் கிடையாது, அப்படி ஒன்று இல்ல என்று பேசுற அளவுக்கு வெறுமனே மெட்டீரியலிசம் கொண்டு மட்டும்தான் இந்த உலகம் இயங்குது. என்னுடைய அறிவு, என்னுடைய பணம், என்னுடைய செல்வம், என்னுடைய முயற்சி, என்னுடைய இந்த பொருட்களை வச்சு மட்டும்தான் உலகம் இயங்குது என்ற கூடிய அளவுக்கு இந்த உம்மத்தை மாத்திரத்துக்கு முயற்சி செஞ்சாங்க. அந்த முயற்சிக்கு முதலாவது கை வச்சது குர்ஆனை விட்டும் தூரமாக்கணும் என்றது. அதுல வெற்றி கண்டாங்க. இன்றைக்கு நாங்க தெரியாம அந்த வைரஸ், அந்த நோய் இந்த சமூகத்துக்குள்ளால பெரிய அளவுல ஊடுருவி கொண்டு இருக்குது என்றதை நாங்க யாரும் மறந்துடக்கூடாது. அதிலிருந்து நானும் நீங்களும் வெளியே வரணும் என்றா ஒரே ஒரு சொல்யூஷன் மட்டும்தான், குர்ஆனின் பக்கம் திரும்பி போறது தவிர வேறொன்றும் கிடையாது. வேறொன்றுமே கிடையாது. உலகம் பல முயற்சிகள் செய்து உலகம் முஸ்லிம் சமூகத்துக்கு மத்தியில இந்த உம்மத்தை பாதுகாக்கணும் என்பதற்காக வேண்டி பல திட்டங்கள் போடுறாங்க, பல முயற்சிகள் செய்யறாங்க. எந்த ஒரு திட்டமும் எந்த ஒரு சக்சஸையும் காணாது. இது வரைக்கும் என்று கேட்டா, குர்ஆனின் பக்கம் திரும்பி வரும் வரைக்கும், குர்ஆனை கையில் எடுக்கும் வரைக்கும், எங்கட சின்ன புள்ளைகள, எங்கட குழந்தைகள, எங்கட வளர்ந்து வரக்கூடிய புள்ளைகள் உள்ளத்துல அந்த குர்ஆன் மகத்துவத்தை கொடுக்கும் வரைக்கும் எந்த ஒரு மாற்றத்தையும் காண மாட்டோம், எந்த ஒரு முன்னேற்றத்தையும் காண மாட்டோம். 20 வருஷம் மஸ்ஜிதுக்கு போன வாலிபர், 22 வருஷம் மஸ்ஜிதுக்கு போனவரே திடீரென்று சொல்றாரு, ஐ டோன்ட் பிலீவ் இன் ரிலிஜன் மௌலானா என்றாரு. ஐ டோன்ட் பிலீவ் இன் எனி ரிலிஜன். சுப்ஹானல்லாஹ். சகோதரர்களே, பெரியார்களே, எவ்வளவு தூரம் மாத்தேலும் என்றதை யோசிச்சு பாருங்க. எப்பயோ போட்ட திட்டம், 40-50 வருடங்களுக்கு முன்னால போட்ட திட்டம் இன்றைக்கு இம்ப்ளிமெண்ட் பண்றதாக இருந்தால், இன்றைக்கு போடுற திட்டத்தை வச்சு யோசிச்சு பாருங்க, இன்னும் 40 வருஷத்துக்கு பின்னால இந்த உம்மத்துல வளர்ந்து வரக்கூடிய ஏனோட புள்ளிட ஹாலாத் என்னது? ரெண்டாவது சொன்னார் அவரு, மக்கா விட்டும் உம்மத்தை நீங்க தூரமாக்குறீங்க முஸ்லிம்களை. கேட்டாங்க, மக்கா விட்டும் ஏன் தூரமாக்கணும்? மக்காக்கும் முஸ்லிம்களுக்கும் என்ன சம்பந்தம்? சொன்னார், இல்ல உலகத்தில் இருக்கக்கூடிய முழு முஸ்லிம்களோட தொழுகை மக்கா டிரெக்ஷனாக வச்சு தான் தொழுகிறாங்க. அந்த டிரெக்ஷனை ஃபோக்கஸ் பண்ணி தொழுகிறாங்க. நீங்க எப்ப அந்த டிரெக்ஷனை விட்டும் அந்த மக்களை தடுப்பீங்களோ, அந்த நேரம் அந்த உம்மத்துடைய ஸ்ட்ரென்த் உங்களால ஒட்டோவாக இல்லாமல் ஆக்கலாம். அது ஒட்டோவாக உடைஞ்சிரும். அப்ப அவங்களுக்கு மத்தியில ஃபசாதுகள் உண்டாக்குறது ரேஸ் என்பதாக சொன்னாங்க. அதுல முதலாவதாக சொன்னாரு, அந்த மக்களை நீங்க ஃபஜ்ருடைய இமாம் ஜமாத்தை விட்டும் தூரமாக்குங்க என்பதாக சொன்னாரு. எப்ப இது இந்த உம்மத்துக்கு மத்தியில வருமோ சொன்னாங்க, ஒட்டோவாக உடைஞ்சிருவாங்க. ரப்போட அல்லாஹ்வோட இருக்கக்கூடிய தொடர்புன்றது இல்லாமல் போய்த்துரும். சகோதரர்களே, பெரியார்களே, அவங்களோட முயற்சி அப்படி இருக்கத்தக்கன. அதற்கு வருடங்களுக்கு முன்னால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யாரு இமாம் ஜமா ஃபஜ்ருடைய இமாம் ஜமாத்துக்கு மஸ்ஜிதுக்கு வந்து அதே இடத்துல உட்கார்ந்து காலையுடைய திக்ர செஞ்சு சூரியன் உதயமாக இருந்தவன் பின்னால 2 ரக்காத் தொழுதுட்டு பின்னால வீட்டுக்கு போறாரோ, சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவருக்கு பூர்த்தியான ஹஜ்ஜுடைய பூர்த்தியான உம்ராவுடைய நன்மை கிடைக்கும் என்பதாக 3 விடுத்தம் சொன்னாங்க. எங்க இருக்குது? ஃபஜ்ருடைய இமாம் ஜமாத்ல இருக்குது.
சொன்னாங்க ஃபஜ்ருடைய இமாம் ஜமாத் என்றது அல்லாஹ்வுடைய பாதுகாப்புக்கு ஒரு மனிதன் வரக்கூடிய ஒரு தொலை என்பதாக சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு ஒரு மனிதனுக்கு கிடைச்சிட்டா வேற எந்த ஒரு சக்தியாலையும் அந்த மனிதன் ஒன்றும் செய்ய முடியாது. கைய வச்சாங்க அங்க எவ்வளவு பெரிய நன்மை கிடைக்கக்கூடியது. நாளாந்தம் வாழ்க்கையில நாளாந்தம் ஹஜ்ஜுடைய உம்ராவுடைய நன்மை பூர்த்தியாக கிடைக்கக்கூடிய அப்பேற்பட்ட பெரியோரு நன்மை விட்டும் இந்த உம்மத்தை தூரமாக்குறதுக்கு உண்டான முயற்சியை செஞ்சாங்க சகோதரர்களே. இன்றைக்கு முழு உம்மத்தும் மாட்டிக்கொண்டிருக்கிறோம், தப்பிக்கொள்ளலாம தடமாறுறோம். சகோதரர்களே, என்ன சொல்யூஷன், எங்க சொல்யூஷன் இந்த உம்மத்தை பாதுகாக்கிறதுக்கு? ஒவ்வொரு ஆணுடைய ஃபஜ்ருடைய தொழுகையும் இந்த மஸ்ஜிதுக்குள்ளால வந்து இருக்கிறோம்ன்றதுல சந்தேகம் கிடையாது. அஞ்சாவதாக சொன்னாங்க உங்களுக்கு ஹஜ்ஜி செய்யறதுக்கு உண்டான பூர்த்தியான வசதி இல்லையா, உங்களுக்கு உம்ரா செய்யறதுக்கு உண்டான வசதி இருக்குதா, நீங்க ரமதான்ல ஒரு உம்ரா செய்யுங்க, ஒரு ஹஜ்ஜுடைய நன்மை கிடைக்கும் என்பதாக சொன்னாங்க. ரமதான்ல ஒரு உம்ரா செய்யுங்க, ஹஜ்ஜுடைய நன்மை கிடைக்கும் என்பதாக சொன்னாங்க. ஆறாவதாக சொன்னாங்க சகோதரர்களே, மஸ்ஜிதுக்கு வாரோம், இமாம் ஜமாத்தோட தொழுகிறோம், தொழுதன் பின்னால சலாம் கொடுத்த உடனே மஸ்ஜிதை விட்டு ஓடுறோம். சில சஹாபாக்கள் வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் ذهب اهل الدثور بالاجور يا رسول الله ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே, எத்தனையோ செல்வந்தர்கள் நன்மைகளை கொள்ளையடிச்சு கொண்டு போறாங்க, ஹஜ்ஜி செய்யறாங்க, அவங்களோட பாதையில வந்து அவங்களோட முஜாஹதா ஜிஹாத் செய்யறாங்க, ஜகாத் கொடுக்கறாங்க, சதகாக்கள் கொடுக்கறாங்க, எங்களுக்கு அந்த வசதி இல்லை யா ரசூலல்லாஹ், நாங்க என்ன செய்யறது? சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் உங்களுக்கு ஒரு அமலை சொல்லி தாரேன், அந்த அமலை நீங்க செஞ்சுட்டு வருவீங்கடா உங்களை விட யாருக்கும் நன்மையை முந்த முடியாது என்பதாக சொன்னாங்க. எந்த அமல் யா ரசூலல்லாஹ்? சொன்னாங்க தொழுகைக்கு பின்னால் உட்கார்ந்து சுப்ஹானல்லாஹ் 33 தடவை, அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை, அல்லாஹு அக்பர் 33 தடவை. இந்த அமல் இருக்குதே, இந்த அமலை நீங்க செய்வீங்கடா இந்த அமல் உங்களுக்கு ஹஜ்ஜுடைய நன்மையை கொண்டாந்து சேர்க்கும் என்பதாக சொன்னாங்க. யாருக்கும் முந்த முடியாது என்பதாக சொன்னாங்க. சகோதரர்களை பெரியாரையில கணக்கு பாருங்க ஏழுமெண்டா, ஒரு தொழுகைக்கு 99 திக்ர் செய்யறோம், கிட்டத்தட்ட மாசத்துக்கு 14,000 திக்ர் செஞ்சு முடிப்போம். நாங்க எந்த அளவு பலகீனம் என்று கேட்டா, எங்களுக்கு தக்பீர் கெட்டின நேரத்திலிருந்து எங்களோட மைண்ட்ல ஓடக்கூடிய யோசனை என்ன தெரியுமா? எப்ப சலாம் கொடுப்பாரு மஸ்ஜித் விட்டும் வெளியே போறதுக்கு, எப்ப சலாம் கொடுப்பாரு. ஆனா சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த நன்மை உங்களை போல இந்த நன்மை செஞ்சவங்களால தவிர வேற யாருக்கும் உங்களை அடைய முடியாது என்பதாக சொன்னாங்க. இன்றைக்கு நாங்க எல்லாத்துக்கும் மோட்டிவேட் பண்றோம், உங்களோட டிப்ரெஷன் இல்லாத லைஃப் எப்படி நீங்க கழிக்கலாம், நீங்க எப்படி ஸ்ட்ரெஸ்ஃபுல் இல்லாத லைஃபை கழிக்கலாம், நீங்க எப்படி பிசினஸ்ல முன்னுக்கு வரலாம், நீங்க எப்படி உங்களோட எக்ஸாமை பாஸ் பண்ணலாம் என்று எல்லாத்தையும் நாங்க மோட்டிவேட் பண்ணி கொண்டிருக்கிறோம். எப்படி முன்னேறலும் வாழ்க்கையில என்ற யோசனை எங்களோட எல்லாருக்கிட்ட மீக்குது. சகோதரர்களே பெரியார்களே, அத்துணை முன்னேற்றங்களும் மௌத்தோட முடிஞ்சு, ஆனா ஒரே ஒரு முன்னேற்றத்தை தவிர எந்த முன்னேற்றம் என்று கேட்டா என் அமலுடைய முன்னேற்றத்தை தவிர. என் வாழ்க்கையில் எந்த அளவு அமல் செய்கிறேன், நான் எத்தனையோ அமல்களை வாழ்க்கையில் ஆசை வச்சிருக்கிறேன், ஆனா அதை அடையிறதுக்கு என்ன முயற்சி செஞ்சிருக்கிறேன் என்ற வாழ்க்கையில. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்க தொழுகைக்கு பின்னால் உட்கார்ந்து நீங்க இந்த ஜிக்ருகளை செய்யறது இது பெரும் கூலியை கொண்டாந்து சேர்க்கும் என்பதாக சொன்னாங்க. சகோதரர்களே பெரியார்களே, அடுத்ததாக சொன்னாங்க, ஒரு மனிதர் ஜும்ஆவுக்கு நேரத்தோட வாரார் மஸ்ஜிதுக்கு. சஹல் பின் சஅத் சாயிதி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஒரு மனிதர் ஜும்ஆவுக்கு நேரத்தோட வாராரு, வந்து ஜும்மாவை கேட்கிறாரு. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களோட ஒவ்வொரு ஜும்மாவுடைய நாளும் உங்களுக்கு ஒரு ஹஜ்ஜுடைய நன்மை, ஒரு உம்ராவுடைய நன்மை அல்லாஹ் தாரத்துக்கு காத்து கொண்டு இருக்கிறான். கேட்டாங்க, ஹஜ்ஜு நன்மை என்ன யா ரசூலல்லாஹ்? சொன்னாங்க, நீங்க ஜும்மாவுக்கு நேரத்தோட மஸ்ஜிதுக்கு வாரதே, நேரத்தோட மஸ்ஜித்ல வந்து உட்கார்றதே, அந்த நியத்தோட உட்கார்ந்து நீங்க ஹுத்பாவை பூர்த்தியாக கேட்கறதே, கேட்டுட்டு நீங்க அந்த தொழுகையை தொழுதுட்டு நீங்க மஸ்ஜிதுல இருந்து போறது இருக்கிறே, இது பூர்த்தியான ஒரு ஹஜ்ஜுடைய நன்மை கிடைக்கும் என்பதாக சொன்னாங்க. மத்தது கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் உம்ராவுடைய நன்மை எப்படி கிடைக்கும் அப்ப ஜும்மாவுடைய நாள்ல? சொன்னாங்க, நீங்க ஜும்மா தொழுகை முடிஞ்சு நீங்க தொழிலுக்கு போறீங்க, நீங்க வியாபாரத்துக்கு போறீங்க, நீங்க படிப்புக்கு போறீங்க, போற நேரத்துல உங்களோட உள்ளத்துல என்ன மீக்குது? அசருடைய அசான் எப்ப செல்லும், அசருடைய இமாம் ஜமாத்துக்கு நான் வரணும் என்று அசருடைய தொழுகையை எதிர்பார்த்துட்டு இருக்கிறது. சொன்னாங்க, இது உம்ராவுடைய நன்மையை தரும் என்பதாக சொன்னாங்க. ஜும்மாவுக்கு நேரத்தோட வாரது ஹஜ்ஜுடைய நன்மை, ஜும்மாவுக்கு பின்னால் அசருடைய தொழுகை எதிர்பார்க்கிறது உம்ராவுடைய நன்மை என்பதாக சொன்னாங்க. சகோதரர்களே பெரியார்களே, அவ்வளவுக்கு இந்த இஸ்லாம் யாரை முட்டு வைக்கல, முழு பேருக்கும் நன்மை அடையக்கூடிய ஒரு வழியை இஸ்லாம் சொல்லி தந்திருக்குது, ஒரு வழியை சொல்லி தந்திருக்குது. இமாம் பைஹகி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ரிவாயத் செய்றாங்க, ஹஜ்ரத் ஹஸன் ரலியல்லாஹு அன்ஹு
ஒரு நாள் காபாவை தவாஃப் செஞ்சு கொண்டிருக்கிறார். காபாவை தவாஃப் செஞ்சு கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல ஒரு மனிதன் வந்து சொல்றாரு, இன்னாருடைய தேவையை பூர்த்தி செய்வதற்காக வேண்டி என்னையோட கொஞ்சம் வந்துட்டு போங்க என்பதாக சொன்னாங்க. தவாஃப் விட்டுட்டு அப்படியே மஸ்ஜித் விட்டு வெளியே போய்த்துட்டாங்க. பேய்த்து என்ன செஞ்சாங்க, பேய்த்து அந்த மனிதனோட தேவையை பூர்த்தி செஞ்சுட்டு திரும்ப வந்து தவாஃப் ஆரம்பிச்சாங்க. அதை பார்த்து மனிதர் கேட்டாரு, ஏன் நீங்க தவாஃப் விட்டுட்டு பேய்த்து ஒரு மனிதனுக்கு உதவி செஞ்சுட்டு வந்துட்டு திருப்பி தவாஃப செய்றீங்க? சொன்னாங்க ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு, நான் எப்படி அப்பா தவாஃப் விடாம இருக்கிறது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் ஒரு மனிதர் இன்னொரு மனிதனோட தேவையை பூர்த்தி செய்ய பேய்த்து அந்த தேவையை பூர்த்தி செஞ்சுட்டு திரும்பி தேவையை பூர்த்தி செஞ்சாருண்டா அவருக்கு அல்லாஹ் ஹஜ்ஜுடைய நன்மையை கொடுப்பான். பூர்த்தி செய்ய கிடைக்கல, முயற்சி செஞ்சாரு, பூர்த்தி செய்ய கிடைக்கல, சொன்னாங்க அவருக்கு அல்லாஹ் உம்ராவுடைய நன்மையை கொடுப்பான் என்பதாக சொன்னாங்க. சகோதரர்களே, பெரியார்களே, தேவையை பூர்த்தி செய்யறது என்றது பணம் ரீதியாக மட்டுமல்ல. நல்லாக விளங்கணும். என்கிட்ட சல் இருந்தா மட்டும்தான், என்கிட்ட பைனான்சியல் ஸ்டேபிள் இருந்தா மட்டும்தான் எனக்கு இன்னொருத்தோட தேவையை பூர்த்தி செய்யலாம். இல்ல, இன்றைக்கு சமூகத்துல எத்தனையோ சகோதரர்கள், எத்தனையோ வாலிபர்கள் இன்றைக்கு சமூகத்துல வாழ்றாங்க. எங்கட பிரச்சனையை யாரும் காது கொடுத்து கேட்க மாட்டாங்களா? எங்களோட பிரச்சனையை யாரும் இங்க வாங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை கேட்க மாட்டாங்களா? எங்களுக்கு ஆறுதலான வார்த்தை யாரும் பேச மாட்டாங்களா? எங்களுக்கு ஆறுதலான வார்த்தைகளை சொல்லி எங்களோட மனசை யாரும் குளிர்படுத்த மாட்டாங்களா என்று சமூகத்துல எத்தனையோ பேர் இன்றைக்கு ஏங்கிக் கொண்டிருக்கிறாங்க. என்னத்துக்கு? எனக்கு ஆறுதலான வார்த்தை சொல்ல யாரும் இல்லையா? சகோதரர்களே, பெரியார்களே, ஒருத்தரை கூப்பிட்டு நீங்க ஆறுதலான வார்த்தை சொல்றீங்க, அவரோட உள்ளம் சந்தோஷம் அடையுது, அவர் அதற்கு பின்னால சந்தோஷமாக இருக்கிறாரு. சுப்ஹானல்லாஹ். நீங்க செலவழிச்சது ஒன்றும் இல்ல, உங்களோட வார்த்தை மட்டும்தான். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களுக்கு அல்லாஹ் ஹஜ்ஜுடைய நன்மையை தந்துட்டான். ஹஜ்ஜுடைய நன்மை கிடைச்சிட்டு. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, பெரியார்களே, ஒரு மனிதர் வந்து சொன்னார், யா ரசூலல்லாஹ், எனக்கு சரியான ஆசை உங்களோட பாதையில் உங்களோட வந்து ஜிஹாதுல கலந்து கொள்ளணும், ஆனா எனக்கு வந்து கொள்ளலாம் இருக்குது. சொன்னாங்க கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களோட வாழ்க்கையில உங்களோட உம்மாவும் வாப்பும் ஹயாத்தோடு இருக்கிறாங்களா? சொன்னாங்க ஹயாத்தோடு இருக்கிறாங்க. நீங்க அவங்களுக்கு பணிவிட செய்யறது ஹஜ்ஜை விட சிறந்த ஒரு நன்மை கிடைக்கும் என்பதாக சொன்னாங்க. சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு வாலிபர்களே, உள்ளத்துல கை வச்சு கேட்டு பார்ப்போம். எனக்கு ஈக்கக்கூடிய ஏண்ட பெற்றோர்களோட விஷயத்துல நான் எப்படி நடந்து கொள்றேன்? அவங்களோட எந்த முறையில நான் பணிவிட செய்கிறேன்? உலகத்துல அவங்கள போல எனக்கு உதவி செஞ்சவங்க உலகத்துல யாரும் இருக்க முடியாது. அவ்வளவு பெரிய ஹிதமத்தை செஞ்சிருக்கிறாங்க. எனக்கு நான் பிறக்கிறதுக்கு முன்னால இருந்து நான் பிறந்ததன் பின்னால நான் வாழக்கூடிய வாழ்க்கை எல்லாமே அவங்களோட பெரிய ஒரு சாக்ரிஃபைஸுக்கு பின்னால் உருவாகினது உலகத்துல. சொன்னாங்க அவங்கள பார்த்து அவங்கள பார்க்கறதும் நன்மை, அவங்களோட பேசுறதும் நன்மை, அவங்களோட உட்கார்ந்து நிற்கிறது நன்மை, அவங்களோட உள்ளத்தை சந்தோஷப்படுத்துறது நன்மை. சுப்ஹானல்லாஹ். இப்படியாப்பட்ட ஒரு பெற்றோர்கள் இன்னைக்கு உலகத்துல வச்சுட்டு நாங்க எப்படி வாழ்றோம் தெரியுமா? பெரும்பான்மையானவங்க அவங்கள பத்தி கணக்கெடுக்கிறதும் இல்லை, அவங்கள பத்தி பார்க்கறதும் இல்லை, அவங்கள பத்தி பேசுறதும் இல்லை, அவங்கள பத்தி யோசிக்கிறதும் இல்லை. ஏன்னு கேட்டா நாங்க சொல்றோம் நாங்க பிஸி, எங்களுக்கு நேரம் இல்லை. சகோதரர்களே, பெரியார்களே, யாருக்காவது ஒருத்தருக்கு மனைவி மூத்தா போனா திருமணம் முடிக்கலாம், ஆனா உம்மா மூத்தா போனா இன்னொரு உம்மா உலகத்துல இல்ல. வாப்பா மூத்தா போயிட்டுட்டா இன்னொரு வாப்பா உலகத்துல இல்ல. அந்த அன்பு அந்த உம்மா கிட்ட வாப்பா கிட்ட மட்டும்தான் கிடைக்க போகுது. இன்றைக்கு மறந்து வாழ்ந்துட்டு இருக்கிறோம், கணக்கெடுக்காம வாழ்ந்துட்டு இருக்கிறோம், அவங்கள போல் பாஸ் பண்ற மாதிரி பாஸ் பண்ணி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நான வீட்டுல, நாளைக்கு தம்பி வீட்டுல யாரும் பூர்த்தியாக வச்சு பார்க்கறதுக்கு தயார் இல்லாத ஒரு சமூகத்தை கண்ணுக்கு முன்னால பார்த்துட்டு இருக்கிறோம். எத்தனையோ பெற்றோர்கள் கண்ணீர் வடிக்கிறாங்க. எங்கட பிள்ளைகள் எங்களை பார்க்கறாங்க இல்ல, எங்கட பிள்ளைங்களை கேட்கிறார் இல்ல, திண்டியா என்று கேட்கிறார் இல்ல, எனக்கு மறந்து தேவை வாங்கி தாரார் இல்ல, என்னோட சந்தோஷமா பேசுறார் இல்ல. ஏதோ சின்ன ஒரு பிரச்சனை, ஏதோ சின்ன ஒரு கவலை, ஏதோ சின்ன ஒரு மனசாபம், வா பேசினாரே உண்மையை கணக்கெடுக்கல என்ற நொண்டி சாட்டுகளை சொல்லி அவங்கள மருந்து அவங்கள தூரமாக்கி வாழ்ந்துட்டு இருக்கிறோமே. சகோதரர்களே, பெரியார்களே, உள்ளத்தில் ஆழமாக பதிய வைங்க. எல்லா அதாபுகளும் மௌத்துக்கு பின்னால கிடைக்கிறதாக இருந்தாலும் ஒரு மனிதர் தன்னுடைய பெற்றோர்களுக்கு செய்யக்கூடிய அந்த அதாப மௌத்துக்கு முன்னால கண்டுட்டு தான் மௌத்தாகுவாரே. ஏன்
அவருக்கும் புள்ளையிலிக்குது, அவருக்கும் புள்ளையிலிக்குது. அவரோட புள்ள கமா ததீனு துதான், எப்படி நாங்க எங்களோட பெற்றோர்களுக்கு பணிவிட செய்யறோமோ அதே போல அல்லாஹ் எங்களோட புள்ளையில எங்களுக்கு பணிவிட செய்ய வெப்பானதை மறந்துடக்கூடாது. எங்களோட புள்ள எங்களைய பார்க்குது, எங்கட வாப்பா அவரோட வாப்பா எப்படி மதிக்கிறாரு, எங்கட உம்மா அவரோட உம்மா எப்படி மதிக்கிறாங்க என்று பார்த்து வளரக்கூடிய புள்ள. நாங்க அவங்கள கணக்கெடுக்காம மூத்துக்கு முன்னால பாஞ்சி கொண்டு அவங்கள தூரமாக்கி அவங்கள பார்க்காம விட்டோம் என்றா அந்த புள்ள பார்த்து பழுவதே இதுதான் உம்மா வாப்பா ட்ரீட் பண்ணக்கூடிய முறை என்று பார்த்து வணங்கி பார்த்து வளர்ந்து வருவது. இன்னொரு 20 வருஷத்துக்கு பின்னால யாங்க எப்படி ட்ரீட் பண்ணினோமோ அதே போல எங்களோட புள்ள எங்களை ட்ரீட் பண்ணும் என்றதை மறந்துடக்கூடாது. அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க போய் உங்களோட உம்மா வாப்பாட ஹித்மத்தில் ஈடுபடுங்க, சிறந்தது என்பதாக சொன்னாங்க. சகோதரர்களே, பெரியார்களே, செல்லப்பட்ட அத்தனை அமல்களையும் எடுத்து பார்த்தா ஒரு சஹாபி வந்தாரு, ஒரு சஹாபி வந்தார். எல்லாமே ஆம்பளைகளுக்கு தான், எல்லாமே ஆம்பளைகளுக்கு தான். அப்ப பெண்களுடைய விஷயத்துல என்ன இருக்குது? அஸ்மா பின்த் யஸீத் அல் அன்சாரியா என்ற கூடிய பெண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வாரா, யா ரசூலல்லாஹ், நான் வந்திருக்கக்கூடிய இந்த சிச்சுவேஷன்ல உலகத்துல கிழக்குல மேற்குல எங்க தான் பொம்பளையில் இருந்தாலும் அவங்களுக்கும் இதே யோசனை உள்ளத்திலேக்கு யா ரசூலல்லாஹ் சொல்லிட்டு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நாங்க பெண்கள் எப்படியாப்பட்டவங்கன்னு கேட்டா ரொம்ப பலகீனமானவங்க யா ரசூலல்லாஹ், நாங்க வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடியவங்க யா ரசூலல்லாஹ், ஆண்களோட குழந்தைகளை நாங்க சுமக்கிறோம் யா ரசூலல்லாஹ், ஆண்களோட உடல் ரீதியான தேவையை நாங்க பூர்த்தி செஞ்சு வைக்கிறோம் யா ரசூலல்லாஹ். ஆனா ஆண்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னா வீட்டுக்கு வெளியே வந்து உங்களோட இல்முடைய மஜ்லிஸ்ல இருக்கிறாங்க, அவங்க ஹஜ்ஜுக்கு போறாங்க, அவங்க ஜிஹாதுக்கு போறாங்க, அவங்க எல்லா விதமான நலவுகளையும் செய்யறாங்க யா ரசூலல்லாஹ், எங்களுக்கு அப்ப என்ன கிடைக்கும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்களை பக்கம் திரும்பி கேட்டாங்க, இத போல ஒரு புத்திசாலியான கேள்வி கேட்ட பெண்மணியை நீங்க கண்டிருக்கிறீங்களா வாழ்க்கையில என்று திரும்பி அந்த பெண்மணியை பார்த்து சொன்னாங்க, அவங்களோட ஆண்கள் வெளியே வந்து என்ன நல்ல அமல்கள் செய்யறாங்களோ அவங்களுக்கு என்ன நன்மை கிடைக்குதோ அத்தனை நன்மையிலையும் பங்குதாரியா அல்லாஹ் அவங்களே மாத்துவான் என்பதாக சொன்னாங்க. சகோதரர்களே, பெரியார்களே, ஆண்களுக்கு எப்படி இஸ்லாம் வழிகாட்டிச்சோ அதே போல பெண்களுக்கும் வழிகாட்டுது. அதே போல இந்த இஸ்லாம் என்றது பூர்த்தியான ஒரு மார்க்கத்தை அல்லாஹ் தந்து அனுப்பியிருக்கிறான். யாருக்கும் குறை சொல்ல முடியாது, எனக்கு கைட் பண்ணல, எனக்கு வழிகாட்டல்ல, எனக்கு எந்த ஒரு கைடன்ஸும் இல்ல. சுப்ஹானல்லாஹ். சகோதரர்களே, பெரியார்களே, காலம் காலமாக இந்த நாட்டில் இருக்கக்கூடிய உலமாக்கள் இந்த உம்மத்துக்கு வழிகாட்டி கொண்டே இருக்கிறாங்க. இந்த உம்மத்து சமூகத்துக்கு முன்னால வந்து எவ்வளவு வேட்சிப்பட்டாலும், எவ்வளவு கேவலப்படுத்த எவ்வளவு ஏசப்பட்டாலும் இந்த உலமாக்கள் முன்னால வந்து இந்த சமூகத்துக்கு இவங்க சொர்க்கம் போகணும் என்பதற்காக வேண்டி பல விஷயங்களை காலம் முன் வச்சு கொண்டே இருக்கிறாங்க. இப்ப நாங்க இருக்கக்கூடிய சிச்சுவேஷன் அப்படியாப்பட்ட ஒரு சிச்சுவேஷன்ல இருந்துட்டு இருக்கிறோம். எங்க உள்ளத்துல இருக்கக்கூடிய ஆகப்பெரிய கவலை என்னன்னு கேட்டா, வரக்கூடிய 27ஆம் தேதியிலிருந்து அவங்களோட வெசாக் வீக் டிக்ளேர் பண்ணி இருக்கிறாங்க. நாங்க எப்படி குர்பான் கொடுக்கிறது, எங்களுக்கு குர்பான் கொடுக்கலாமா? சகோதரர்களே, பெரியார்களே, இந்த நாட்டுடைய உலமாக்கள பெரிய ஒரு ஹிதுமத் எங்களுக்கு தெரியாம எங்களுக்கு பின்னால் நடந்து கொண்டிருக்கிறது மறந்துடக்கூடாது. அது மூத்துலமாக்கள் இருந்து இன்றைக்கு நேற்று வெளியாகின ஒரு ஆலிம் வரைக்கும் அவருக்குண்டான சமூகத்துடைய பொறுப்பு நாங்க பேசிக்கொண்டிருக்கிறோம். அவங்க உங்களுக்கு பின்னால் இருந்து இரவு பகலாக உட்கார்ந்து யோசிக்கிறாங்க, எப்படி இந்த சமூகத்தை வழிநடத்தலாம், யாரை சந்திக்கணும், எங்க போகணும், யாரோட பேசணும் என்றதெல்லாம் பேசி ஒரு முடிவு கடைசியாக வந்தாங்க. குர்பான் உங்களுக்கு கொடுக்கலும் பிரச்சனை இல்ல, பெருநாள் 27 பெருநாள் உங்களுக்கு வரக்கூடிய நாளை வச்சு 28 உங்களுக்கு பெருநாள் வந்துச்சா 28ஆம் தேதி உங்களுக்கு குர்பான் கொடுக்கலாம், அல்லது 27 பெருநாள் வந்துச்சா 29 பெருநாள் வந்துச்சா அந்த வெள்ளிக்கிழமை உங்களுக்கு குர்பான் கொடுக்கலாம். அதை தொடர்ந்து வரக்கூடிய 2 நாள் மட்டும் கொடுக்க முடியாது என்பதாக முடிவுக்கு வந்தது. யாருடைய முயற்சியின் பின்னால பெரும்பான்மையான உலமாக்களும் அவங்களோட சேர்ந்த புத்திஜீவிகள் படிச்ச மக்கள் 2 சாராரும் முயற்சி செஞ்சு இந்த சமூகத்துக்கு ஒரு சொல்யூஷனை கொடுத்திருக்கிறாங்க. அவங்களோட குர்பான் 17ஆம் தேதி போற கண்டாங்கண்டா அவங்களோட குர்பான் என்றது 28ஆம் தேதி பெருநாளுடைய நாளாக இருக்கும். இல்ல 17 போற காணல்ண்டா பெருநாளுடைய நாள் 29ஆக வரும். அப்படி 28 பெருநாள் வந்தா 28 29 எந்த ஒரு தடையும்
தடையும் இல்ல, குர்பான் கொடுக்கலாம். 29 பெருநாள் வந்துச்செண்டா 29ஆம் தேதி மட்டும் குர்பான் கொடுக்கலாம் என்ற ஒரு அழகான வழிகாட்டலை இந்த உம்மத்துக்கு மத்தியில இந்த உலமாக்களும் இந்த படிச்ச மக்களும் முழுக்க வந்து எங்களுக்கு முன்னால வச்சிருக்கிறாங்கண்டா, நாங்க யாரும் எந்த ஒரு காரணத்தையும் சொல்லி எனக்கிட்ட வசதி இருக்குது பூர்த்தியான ஒரு மாடு கொடுக்கிறதுக்கு முன் வருவோம், தைரியமாக முழுக்க வருவோம். இல்ல எனக்கிட்ட வசதி இருக்குது ஒரு ஆடு கொடுக்கிறதுக்கு தைரியமாக முழுக்க வருவோம். இல்ல எனக்கு ஆடும் ஃபுல்லாக கொடுக்கலாம், எனக்கு ஒரு மாடு ஃபுல்லா எடுக்கிற வசதி இல்ல, எனக்கு ஒரு பங்குதாரியாக மாறலாமா, முழுக்க வருவோம். அல்லாஹ்வுக்காக வேண்டி அந்த குர்பான் அமல தைரியமாக முழுக்க வந்து செய்வோம், அந்த சுன்னத்தை ஹயாத்தாக்குவோம். சகோதரர்களே பெரியார்களே, அல்லாஹ் நீங்க எவ்வளவு பெரிய போஷனை கொடுத்தீங்கன்னு பார்க்கறான் இல்ல, உங்களோட உள்ளத்துல நீங்க இந்த குர்பானை யாருக்காக வேண்டி எதற்காக வேண்டி கொடுக்கிறீங்க பார்க்கறான். சகோதரர்களே பெரியார்களே, பெரிய ஒரு தியாகத்துக்கு பின்னால அனுமதி கொடுக்கப்பட்டிருக்குது, பெரிய ஒரு முயற்சிக்கு பின்னால அனுமதி கிடைக்கப்பட்டிருக்குது. நாங்க பயந்து நாங்க எப்படி கொடுக்கிறது, எங்களால கொடுக்கலாமா, செய்ய இயலுமா, பிரச்சனை வருமா, இல்ல இல்ல நாங்க 2 ரக்காத் தொழுவோம், ரப்புக்கு முன்னால பொறுப்பு கொடுத்துருவோம், கொடுத்துட்டு எங்களுக்கு தரப்பட்ட நாட்கள்ல எங்களுக்கு தரப்பட்ட முறையில எந்த ஒரு கஷ்டமும் எந்த ஒரு பிரச்சனையும் உருவாக்காத முறையில நாங்க அந்த குர்பான் அமலுக்கு முழுக்க வருவோம். இன்றைக்கு எங்களுக்கு உண்டான பிரச்சனைகள் ஒன்றுதான், நாங்க சரியான பயப்படுறோம். எனக்கு தெரியுமா, நாங்க யோசிக்கிறோம் எப்படி செய்யறது. சகோதரர்களே பெரியார்களே, அல்லாஹ்வுக்கு முன்னால நீங்க தவக்குள் வச்சு உலமாக்கள் காட்டக்கூடிய வழிமுறையில உங்களோட வாழ்க்கையை நீங்க மாத்துவீங்களாக இருந்தால் நிச்சயமாக செல்றோம், தைரியமாக செல்றோம். மஷூராவுடைய முடிவுல எல்லா நலவுகளும் தங்கி இருக்குது என்றதனால செல்றோம். நீங்க அந்த அமலுக்கு முன்னால வாங்க, தைரியமாக முழுக்க வாங்க. நாங்க ஒன்றுபட்டு இந்த அமலை செய்வோம், நாங்க ஒழுக்கமாக செய்வோம். எங்களுக்கு மார்க்கம் எந்த முறையில இந்த உலமாக்கள் குர்ஆன் ஹதீஸை வச்சு எப்படி செய்ய சொல்றாங்களோ அந்த முறையில நாங்க இந்த அமலை செய்வோம் என்றது தைரியத்தோட நீங்க முழுக்க வாங்க. அல்லாஹ் ஒரு நாளும் கைவிட மாட்டான். பிரச்சனைகள் அந்த காலம் தொடக்கம் இந்த காலம் வரைக்கும், இன்று தொடக்கம் கியாமத்துடைய நாள் வரைக்கும் முஸ்லிம்களுக்கும் அவங்களோட அமால்களுக்கும் அவங்களோட எல்லாத்துக்கும் பிரச்சனை வந்துட்டு இருக்கும் என்றது எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. சகோதரர்களே பெரியார்களே, பிரச்சனைக்கு மத்தியில் அமல் செய்வோம், அந்த அமல ரப்புக்கு முன்னால வைப்போம், அந்த அமல ரப்புக்கு முன்னால வைப்போம். யா அல்லாஹ், இவ்வளவு கஷ்டங்களுக்கு மத்தியிலேயும் இந்த அமல செஞ்சது உன்னுடைய திருப்தி மட்டும் தான் ரப்பே என்ற ஒரு எண்ணத்துல இந்த அமல செய்வோம். இந்த அமல் மட்டும் இல்ல, அது எந்த அமல் இருந்தாலும் பரவாயில்லை, அல்லாஹ்வுக்கு முன்னால நாங்க செய்யக்கூடிய நேரத்துல இஹ்லாஸ பேணி அந்த எண்ணத்தோட நாங்க அமல்களை தைரியமாக செய்வோமாக இருந்தால் சகோதரர்களே பெரியார்களே, அல்லாஹ்வுடைய உதவி என்றது நிச்சயமாக இருக்கும் என்ற சந்தேகம் கிடையாது. அதனால குர்பான் விஷயத்துல நாங்க எப்படி எல்லாம் எங்களுக்கு ஏழுமோ அந்த முறையில எங்களுக்கு குர்பான் கூட்டாக கொடுக்கலாமா, 7 பேர் சேர்ந்து தான் கொடுக்கணும் என்றா 7 பேர் சேர்ந்து ஒரு மாடை கொடுப்போம். இல்ல எனக்கு ஒரு ஆடு தான் கொடுக்கலும் ஒரு ஆடை கொடுப்போம். இல்ல எனக்கு பூர்த்தியா ஒரு மாடு கொடுக்கலும் மாடை தைரியமாக கொடுப்போம். எனக்கு கொண்டு மேலா ஒரு பங்குதாரி ஒரு ஷேயாவை எடுத்து பங்குதாரியாக மாறலாமா, ஒரு பங்குதாரியாக மாறி இந்த அமலை செழிப்பாக செய்வோம். இந்த அமலை நாங்க உள்ளத்துக்கு எடுத்து அல்லாஹ் எனக்கு தந்த பெரியோர் அமல் என்ற அந்த உணர்வு உள்ளத்துக்கு எடுத்து அந்த அமலை செய்வோம். அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு நம் அனைவரையும் அவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நல்ல அமல் செய்யக்கூடிய இஹ்லாஸோடு அமல் செய்யக்கூடிய அந்த நல்ல மக்களோட கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவரையும் சேர்த்தருள்வானாக. யா அல்லாஹ் எங்களோட பாவங்களை மன்னிச்சிடுவாயாக. யா அல்லாஹ் எங்கள் எல்லோரையும் நீ கபூல் செஞ்சிடுவாயாக. இஹ்லாஸோட நல்ல அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வாயாக. யா அல்லாஹ் எங்களோட பெற்றோர்கள் உஸ்தாத்மார்கள் அவனை நீ கபூல் செஞ்சிடுவாயாக. ஆஃபியத்தான மனமான வாழ்க்கையை கொடுத்துருவாயாக. யா அல்லாஹ் உலகத்தில் முஸ்லிம்கள் எங்கெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ அத்தனை முஸ்லிம்களுக்கும் நீ ஆரோக்கியமான மனமான வாழ்க்கையை நசீவாக்குவாயாக. என்னோட துஆக்களை நீ கபூல் செஞ்சிருவாயாக. வா ஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.